ஜெயலட்சுமின்னு ஒரு பொண்ணு. அவள் அப்போ 12th படிச்சுட்ருக்கிறா. அவளும் 11th 12th அந்த மாதிரி தான். ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். அவங்க கூலி வேலை செய்கிற அம்மா அப்பா. இவள்கிட்ட செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க, வீட்டில் இருந்து பிள்ளை படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு வாங்கி படிச்சிட்ருக்கிறா ஆன்லைனில். குடும்ப கஷ்டம் உணர்ந்த பொண்ணு. என்னென்ன போட்டி ஆன்லைனில் வைக்கிறாங்களோ, குயிஸ் காம்படிஷன் என்ன இருந்தாலும் அதில் அவள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டே இருந்தாள். அமெரிக்கா நாசா விண்வெளி மையத்திலேருந்து ஒரு காம்படிஷன் வச்சாங்க. அதில் எல்லா சுற்றுகளிலையும் தேர்வாகி செலக்ட் ஆகிட்டா, வின் பண்ணிட்டா. அவளுக்கு அமெரிக்காவிலேருந்து டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவளுக்கு சுற்றி காமிக்கிறது எல்லாமே. ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த வந்துட்டு போகிற செலவு இருக்கு இல்லையா, அதை மட்டும் அவள் தான் செய்யணுன்ட்டாங்க. அவளே ரொம்ப கூலி வேலை பார்க்குறவங்களுடைய பொண்ணு. ஒரு நல்ல ட்ரெஸ் கூட அவள்கிட்ட கிடையாது. அவளுக்கு என்ன செய்யன்னு தெரில. அவளுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை வலைத்தளத்தில் போட்டாள். இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேன், ஆனால் போயிட்டு வர்றதுக்கான செலவுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு அந்த பிள்ளை போட்ட உடனே உலகம் முழுக்க இருக்கிற நம்ம தமிழ் ஆளுகள்லாம், சரி நம்ம ஊர் பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறா, அவளுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு எல்லாரும் 2000 3000 கையில் இருந்து நிறைய காசு அனுப்பிட்டாங்க. தேவையான பணம் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேலே யாரும் அனுப்ப வேண்டாம், ரொம்ப நன்றி அப்படின்னு போட்டாள். ஊருக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டுருக்குது. திடீர்னு ஒரு தொண்டு நிறுவனம் அவங்க வீடை தேடி வர்றாங்க. கிராமலயா அப்படின்னு ஒரு தொண்டு நிறுவனம். பாப்பா இப்போ தான் உன்னை பற்றி நியூஸ்லாம் பார்த்தோம், பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிற இந்த சின்ன கிராமத்திலேருந்து நீ அமெரிக்கா போகிற, அது அமெரிக்காவே அழைத்து நீ போகிறேன்னா அது பெரிய சாதனை. அதனால் உனக்கு என்னென்ன செலவுக்கு வேணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணிடுறோன்னு ஒரு பல்கான அமௌண்ட்டோடு வர்றாங்க. இந்த பொண்ணு சொன்னது, ஆரம்பத்தில் எனக்கு பணம் தேவைப்பட்டது உண்மைதான், ஆனால் எனக்கு பணம் கிடச்சிருச்சு, இந்த பணம் எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வீடே மொத்தத்துக்குமே இவ்வளோதான் இருக்குது, சின்ன வீடு, உட்கார்றதுக்கு கூட ரொம்ப இடம் இல்லாத ஒரு எளிமையான வீடு. நிஜமாவே இந்த பணம் உனக்கு வேண்டாமா, இது உனக்காகத்தாம்மா கொண்டு வந்தோம். இல்லை வேணாம் சார், இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா எனக்காக உதவி செஞ்ச அத்தனை பேரையும் நான் ஏமாத்தினவள் ஆகிடுவேன், அதனால் இந்த பணம் எனக்கு வேண்டாம். அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இல்லை உன்னோட ஃப்யூச்சர் ஸ்டடீஸ்க்கு காலேஜுக்கு போவே இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டா. அவங்க ரொம்ப யோசிச்சு பார்த்து, சரி நீ யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சிருப்பேல, இது இவங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும்னு உனக்கு ஒரு கனவு இருந்திருக்கும்ல, அப்படி ஒரு கனவு இருந்தால் சொல்லேன். அந்த பொண்ணு யோசித்துட்டு சொன்னால், இந்த ஏரியா இருக்குல்ல சார், நாங்கள் இருக்கிறது ரொம்ப சாதாரண ஒரு ஏரியா. எங்கள் வீட்லேயுமே கழிப்பறை கிடையாது. 126 வீடுகளில் கழிப்பறையே கிடையாது. பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறோம். உங்களால் முடிஞ்ச இந்த பணத்தை வச்சு அந்த 126 வீட்டுக்கும் கழிப்பறை கட்டி கொடுங்கள் என்று கேட்டார். அந்த நிறுவனம் உடனே அந்த பெண்ணுடைய கனவை தங்களுடைய லட்சியமாக எடுத்துக்கொண்டு அத்தனை வீடுகளுக்கும் கழிப்பறை வசதி செய்து கொடுத்தார்கள். இதோட ட்விஸ்ட் முடியலை. இது செய்தியில் வருது. இதை பார்த்துட்டு மகாராஷ்டிராவில் 7ஆம் வகுப்பு தமிழ் பாடநூல் இருக்கும் இல்லையா, அதில் கனவு மெய்ப்படும் என்கின்ற தலைப்பில் நம்ம ஊர் ஜெயலட்சுமியுடைய வாழ்க்கை பாடமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. மகாராஷ்டிரா மாணவர்கள் அதை படித்து கொண்டு இருக்கிறார். நம்மளை மாதிரியே சூழ்நிலையில் இருந்த ஒரு பொண்ணு, நம்ம மாதிரியே அவளுக்கும் ஒரு செல்ஃபோன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவள் எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதித்திருக்கிறாள் என்றால், நம்ம கையில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை மேலோட்டமாக பார்க்காமல் கவனிக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் எதையும் தாண்டி நம்மால் ஜெயிக்க முடியும் என்று இந்த மண்ணில் யார் யாரோ நினைத்து கொண்டிருக்கிறார். எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் ரொம்ப பணக்காரங்களாக இருந்தால் நாங்கள் அதை சாதிச்சிருப்போம், இதை சாதிச்சிருப்போம். அம்பானி வீட்டில் மட்டும் நான் பிறந்திருந்தேன்னா என்னெல்லாம் செஞ்சுருப்பேன் தெரியுமா, சூப்பர் ஸ்டார் வீட்டில் மட்டும் நான் பிள்ளையா பிறந்திருந்தேன்னா நான் எப்படிலாம் இருந்திருப்பேன்னா, அப்படிலாம் இல்லை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் சாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அதை நீங்கள் கவனிக்கிறது இல்லை, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. உங்கள் எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குல்ல, எல்லாருக்குமே பிடிச்ச பேர் தானே வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் சுமாரான பேர்னாலே நமக்கு எரிச்சலாக இருக்கும். எனக்கு இந்த நீ பேர் வச்ச, கொஞ்சம் இன்னும் மாடர்னாக வச்சுருக்கலாம்ல அப்படின்னு நம்ம எத்தனை பேர் அம்மா அப்பா கிட்ட இன்றைக்கி கூட சண்டை போட்டுட்ருக்கோம். ஆனால் திருவள்ளூர் பக்கத்தில் நாராயணபுரம் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண விவசாய வேலை பார்க்குற ஒரு அம்மா அப்பா. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பேர் வச்சுருக்குறாங்க. 2வது ஆண் குழந்தை பிறக்கணும்னு ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. 2வதும் பெண் குழந்தை, அதுக்கும் ஒரு பேர் வச்சுட்டாங்க. 3வது ஒரு குழந்தை, ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்குன்னு குலதெய்வத்துக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வர்றாங்க. 3வதும் பெண் குழந்தை பிறந்துருச்சு. அவங்க என்ன பேர் வச்சாங்க தெரியுமா, செம காண்டாகி அந்த அம்மா அப்பா வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. இப்படி ஒரு பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டாம் அப்படின்னு பேர் வச்ச ஒருத்தங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேண்டாம் நம்ம வேணால் திட்டுவோம், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேண்டாம்னு பேர் வச்ச யாராவது பார்த்துருக்குறீங்களா? என் கூட 4ஆம் கிளாஸில் ஒருத்தன் படித்தான். அவன் பேர் வெள்ளியன்னு பேர்.
வித்தியாசமாக இருக்குல்ல அந்த பேர். அதனால தான் 4th ஸ்டாண்டர்டில் படித்தவனு கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. வெள்ளியன் அப்படின்னு அவனுக்கு பேர். அவன்கிட்ட அப்போயுமே நாங்கள் கேட்டோம், உனக்கு ஏன்டா வெள்ளியன்னு பேர் வச்சுருக்குறாங்க அப்படின்னு. அவன் சொன்னான், நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறந்தேன்னா அதனால எனக்கு வெள்ளியன்னு பேர் வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னான். நாங்கள் சொன்னோம், நல்ல வேளை நீ சனிக்கிழமை பிறக்கல, பிறந்திருந்தேன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கும் உன் நிலமை. இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? வேண்டாம்னு பேர் வச்சுட்டாங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, வேண்டாம் இங்கே உட்கார வேண்டாம், வேண்டாம் என் கூட சாப்பிட வேண்டாம், வேண்டாம் என் கூட வர வேண்டாம். இப்படியே அந்த பிள்ளைய சகட்டு மணிக்கு கேலி கிண்டல் பண்ணி கலாச்சி தள்ளிருச்சுங்க. இந்த பிள்ளை எல்லாரும் கேலி பண்ணுறாங்க, அம்மா அப்பாவே இப்படி ஒரு பேர் வச்சா ஊர் கேலி பண்ண தானே செய்யும் அப்படின்னு யாருக்கிட்டையும் பேசாமல் அவள் உண்டு அவள் படிப்பு உண்டுன்னே இருந்துருக்குறா. நல்லா படித்து 12th நல்ல மார்க் எடுத்து விஐடியில் மெரிட்டில் போய் சேர்ந்துட்டா. சிஐடியில் மெரிட்டில் கிடச்சி இன்ஜினியரிங் சேர்ந்துட்டா. இன்ஜினியரிங் போனானாப்பில் அங்கே எல்லாம் நம்ம மகாத்மாவாக இருப்பாங்க, அங்கேயும் எல்லாரும் வேண்டாம் நீ எங்கள் கூட சேர்ந்து படிக்க வேண்டாம், நீ இங்கே வர வேண்டாம். இதே தான் அங்கேங்க, என்னடா எங்கே போனாலும் நம்ம பேரை வச்சு கேலி பண்ணுறாங்க. பிள்ளை ரொம்ப நொந்து போயிருக்கு. அதனால் பிரின்சிபால் கூப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்ட்டு இருக்கார். வேண்டாம் அப்படின்ட்டு போயிடுச்சு அந்த பிள்ளை. இப்போ என்ன கொடுத்தாங்க, அந்த பிள்ளை வேண்டான்ட்டு போகுது அப்படின்ட்டு இருக்கார். ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க, அந்த பிள்ளைக்கு பேரே வேண்டாம் தான் சார். என்னம்மா வேண்டாம்னு ஒரு பேராம்மா, ஒத்த ரோசா எப்படி பேர் வச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட்டிருக்காங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க வழக்கம் போல் கேலி கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. பிரேயரில் போய் உட்காந்து ஜப்பானீஸ் லாங்குவேஜ் கற்றுக்கிட ஆரம்பித்தான். ஏதோ ஒன்று படிக்கணும்ல, இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் கல்லூரியில் ஸ்கூல்லலாம். அவள் அதை செலக்ட் பண்ணிட்டான். ஜப்பானீஸ் லாங்குவேஜ் உட்காந்து படிக்க ஆரம்பித்து அப்படியே போகுது. 4வது வருஷம் வந்துட்டா. தத்தி வேண்டாம், 4வது வருஷத்துக்கு வந்துருச்சு. இப்போ கேம்பஸ் இன்டர்வியூ வைக்கிறாங்க. பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, ஜப்பானில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்திருக்கிறாங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு. நம்ம ஆளுக பூரா திக்கி தண்ணறி தமிழ்லையும் முக்கியமான இங்கிலீஷ்லேயுமா ஆன்சர் பண்ணுதுங்க. நம்ம வேண்டாம் என்ன மொழியில் பேசியிருக்கோம், அது ஏற்கனவே 4 வருஷம் நல்லா படித்து வச்சுருக்கு. அவங்கள விட அழகாக ஜப்பானீஸில் பேசியிருக்கு. மிரண்டு போய் அவங்க அந்த மொழியை எவ்வளவு அழகாக கற்றுக்கொண்டதற்காகவே அந்த பொண்ணுக்கு அந்த இடத்துலையே 22 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் அங்கேயே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு போனாங்க. யாருக்கு கொடுத்தாங்க? வேண்டாம்னு சொன்னவளுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு சொன்னுச்சு, என்னுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் என்னை வேண்டாம் என்று சொன்னார்கள், ஆனால் நான் கற்ற கல்வி ஜப்பான் நிறுவனத்தை வேண்டும் என்று சொன்னது அப்படின்னு நம்ம பதிவு செஞ்சோம். உங்களை ஒருத்தங்க வேண்டான்னு சொன்னால் கூட நீங்கள் படிக்கிற படிப்பு, நீங்கள் அறிந்து கொள்ளுகிற அறிவு, நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற கல்வி உங்களை வேண்டும் என்று இந்த உலகத்தாரால் சொல்ல வைக்க வேண்டும். அந்த இடத்துல நீங்கள் நிற்க வேண்டும். இப்போ அந்த பிள்ளை அந்த வேலையே வேணான்னு சென்னையில் வேற ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருச்சு. இப்போ வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு இந்த சமூகத்தால் வரலாம், குடும்ப சூழ்நிலையினால் வரலாம், சொந்தக்காரங்களை கூட வரலாம், நண்பர்களால் கூட வரலாம். ஆனால் நாம் உறுதியாக தெளிவாக இருந்தால் யாராலையும் நம்மை ஏமாற்றவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு 4-5 விஷயம் இருக்குது, அதை மட்டும் நம்ம பேசிடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. நான் நம்புகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலேயே எவ்வளவு சொந்தக்காரங்க வந்தாலும் சரி, நம்மளை உண்மையிலே புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு உறவுனா அது நட்பு மட்டும்தான். நண்பர்கள் மட்டும்தான் நம்மளை உண்மையிலே புரிஞ்சுக்கோங்க. சொந்தக்காரங்க 1000 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே குணம் என்னென்னா, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்கள விட நல்லா இருந்துட்டோம்னா அவங்க நொந்தே செத்துருவாங்க. நம்ம சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும்னு வைங்களேன், நம்ம நல்லா இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வைங்க, இந்த பரிதாபங்களில் வரும் தெரியுமா, ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் வைங்க, நான் மொபைல் வாங்கிட்டேன், ஒரு பைக் வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன்னா அவங்க சொந்தக்காரங்க செத்தே போயிடுவாங்க. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், அப்பாடா அப்படின்னு நிம்மதியாவாங்க. இதுதான் சொந்தக்காரங்களுடைய மனநிலை. ஆனால் நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க? நாம் நல்லா இருந்தால் தானே ஜெயிச்ச மாதிரி மகிழ்கிறவர்கள் உண்மையான நண்பர்கள் மட்டும்தான். எங்கேயோ யார் வீட்லேயோ பிறந்து இனிமே இவங்க தான் நம்ம வாழ்க்கைன்னு மாறக்கூடிய ஒரு உறவு இருக்கிறது என்றால் அந்த உன்னதம் நட்பை தவிர வேறு எதுலேயுமே நிச்சயமாக இல்லை.